ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம், சேலம் 4 ரோடு. நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். 2026 வருஷம் இந்த வருஷத்துக்கான எஸ்எஸ்சி சிஜிஎல் இந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு 12,256 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வேக்கன்சிஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் எழுதக்கூடிய டிஎன்பிசி ஆகட்டும், பிசிஎஸ்ஐ ஃபாரஸ்ட் ஆகட்டும், பட் இந்த வேக்கன்சி விட இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால ரொம்ப அதிகப்படியான ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எஸ்எஸ்சிக்கு நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இதில் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 30 முதல் 35 வருடம் வரை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைம் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. சொல்லப்போனால் இதில் வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்கிறது நிறைய பேர் தெரியறதில்ல. இப்போது டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், அடுத்தபடியாக கடைசி இறுதி சுற்றாக ஒரு இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி ஒரு சுற்று இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் 4வது சுற்றாக நமக்கு வந்து வேலை கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து டயர் 1, டயர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கேள்விப்படும்போது ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே 1 by 1 இந்த டீட்டெயிலாம் பார்த்துடலாம். இப்போது 2026 ஆண்டிற்கான எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா 21/5/2026 அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேதியின்படி எந்தெந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். 1, டேட் ஃபார் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன். எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதே தேதி தான் 21/5/2026 22/6/2026 வரைக்கும். சரியாக உங்களுக்கு காலக்கெடு 1 மாதம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 1 மாதம் மட்டும் கொடுத்துருக்காங்க. 2வது, லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதே தேதி தான் 22/6/2026 சரியாக இரவு 11 மணி வரை. அதுக்காக 10 வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அதே டேட் வரைக்கும். சரிங்களா, கரெக்டாக ஒரு அந்த அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் நெருங்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போட்டு முடிச்சிருங்க. கடைசி டைமில் போனீங்கன்னா அந்த சர்வர் பிஸி ஆகிடும். அதனால் உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டு விடும். அதனால் முன்கூட்டி எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட். எப்போ நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் அப்படின்னா 23/6/2026. அந்த லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் முடிகிறதுக்கு அதுக்கு அடுத்த நாள். அப்போ 21, 22, 23. 21 வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்போ முடியுதுன்னா 22/6. எப்போ ஆன்லைன் பேமெண்ட் முடிக்கணும்? 23/6. அடுத்தது ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் எப்போ அந்த விண்டோ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/6/2027 டு 26 டு 1/7/2026. கிட்டத்தட்ட 29, 30 திரும்ப 1ஆம் தேதி 3 நாள் உங்களுக்கு காலக்கெடு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் போடும்போது கரெக்டாக போட்டுருங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்றதுனால நீங்கள் வாண்டடாக போய் எதுவும் தவறு பண்ணிட வேண்டாம். சரிங்களா, அடுத்தது இதில் வந்து எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 1, டயர் 2 அப்படின்ற மாதிரி நடக்கும். ஸோ டயர் 1 அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். என்ன இதை வந்து ஃபுல்லாக சிபிடி மோடுன்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மல்டி சாய்ஸபிள் கொஷின் இருக்கும். ஆனால் நீங்கள் ஓஎம்ஆரில் அட்டன் பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு சிஸ்டம் அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு சென்டரில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு உங்களுடைய சிஸ்டம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அங்கே போய் எழுதுவீங்க. ஓகேங்களா, அடுத்தபடியாக இந்த டயர் 1 டெஸ்ட்டுன்றது உங்களுக்கு எப்போ நடக்கும்? உத்தேசமாக ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பருக்குள்ளே நடக்கலாம். இந்த வருஷம் ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பருக்குள்ளே நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர நாட் எக்ஸாக்ட் டேட். அவங்க வந்து துல்லியமான ஒரு தேதி கொடுக்கல. ஓகேவா, அடுத்து பாருங்கள், டென்டேட்டிவான டயர் 2 எக்ஸாம் எப்படி நடக்கும்? அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். இதுவும் பார்த்திங்கன்னா டிசம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ டேட்டு வந்து சரியாக கொடுக்கல. இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக தயாராகிறது நமக்கு நல்லது. ஓகேங்களா, இப்போ என்னெல்லாம் பார்த்துருங்க பாருங்கள். ஆன்லைன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 21/5/2026. எப்போ முடியுது? 22/6/2026. லாஸ்ட் டேட் ஃபார் மேக்கிங் ஃபீஸ் பேமெண்ட் 23/6/2026. லாஸ்ட் ஆஃப் விண்டோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஃபார்ம் எப்போ ஓப்பன் ஆகுது? 29/6 1/7/2026 வரைக்கும் ஓப்பன் ஆகுது. ஓகே, டயர் 1 ஆகஸ்ட் டு செப்டம்பர், டயர் 2 டிசம்பர். அவ்வளோதான். டேட்டு வந்து உங்களுக்கு துல்லியமே எதுவும் கொடுக்கல. அடுத்து போலாமா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான போஸ்ட் கேட்பாங்க. இப்போ ரயில்வே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமான ஒரு 20,000, 30,000, 40,000 வரைக்கும் வேகன்சிஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான வேகன்சி கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் கேட்பாங்க. சரிங்களா, சம்டைம் 20,000 கூட கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி முன்னாடி சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட 12,256 வேகன்சின்னு சொல்லிட்டு 12,286 வேகன்சியில் பே லெவல் பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டை பிரிக்கிறாங்க. அப்போ பே லெவல் 8 தான் இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட்டான போஸ்ட்டு. எதை வச்சு பிரிக்கிறோம்? அவங்களுடைய சேலரி பே ஸ்கேல் பாருங்கள்.
பே லெவல் 8ன்றது 47,000 ஆரம்பித்து 1,51,000 வரைக்கும் போய் முடியுது. அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 70,000 ஒரு 80,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஹையஸ்ட் பே ஸ்கேல் வாங்குறதுக்குள்ள ஒரு ஆவரேஜாக ஒரு 60 70 கூட சம்பாதிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 70-80 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பே 8ல் லெவல் 8ல் பாருங்கள், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அது சென்ட்ரல் கிரேடு, அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அது ஸ்டேட் கிரேடு, அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அது ஸ்டேட் கிரேடு. இது எல்லாமே என்னது பே லெவல் 8க்குள்ளே வரக்கூடியது வெரி ஹையஸ்ட் சேலரி. ஓகேங்களா? யாருக்கு தான் ஹையஸ்ட் சேலரியில் வேலை கிடைக்கிறதுக்கு பிடிக்காது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது பாருங்கள், பே லெவல் 7 பொறுத்த வரைக்கும் 44,000 ஆரம்பித்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு பே ஸ்கேல் இருக்குது. ஆவரேஜாக எவ்வளோ ஒரு 50 60-70 வரலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான போஸ்ட்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபுல்லாக பாருங்கள் அதே தான் வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக இன்ஸ்பெக்டர் எதில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்டரை நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த பே லெவல் 7ல் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? அப்போது உங்களுடைய மார்க் பொறுத்து தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஒதுக்குவாங்க. மேக்ஸிமம் அப்படி தான். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் பிக்குள்ளே வந்துடும். ஸோ 18-30 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணி எழுதலாம். அடுத்தது பே லெவல் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து 6 பாருங்கள், 35,000 1,12,000 வரைக்கும். ஸோ இதில் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து ஆரம்பித்து பாருங்கள் ஃபீல்டு ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் அண்டு செக்ஷன் 8 வரைக்கும் உங்களுக்கு வந்து முடியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான போஸ்ட் இருக்குமே, எஸ் இதுலேயும் பாருங்கள் சப் இன்ஸ்பெக்டர் என்ஐஏ, இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது முக்கியமான போஸ்ட். இதை வந்து நீங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் போய் சேரணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. என்ஐயில் போய் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த யூபிஎஸ்சி எழுதி கலெக்டராக பார்க்கக்கூடியவங்களுடைய அந்த கேட்டகரிக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய கேட்டகரி தான் இந்த எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சிஜிஎல் எல்லாமே. ஸோ எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் 80% வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்டாட்டு கேட்பாங்க. புரியுதுங்களா? மேத்தமெட்டிக்ஸ் இது படிச்சிருக்கணும், +2 இதை எடுத்து படிச்சிருக்கணும், குரூப் அதாவது காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்கான டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே ஒழிய மேக்ஸிமம் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அதே போல் பார்த்தீங்கன்னா சார் நான் இப்போ தான் 3rd இயர் முடிச்சுட்டு லாஸ்ட் இயர் படிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, அட்டன் பண்ண முடியாது. இந்த வருஷம் தான் லாஸ்ட் இயர் அட்டன் பண்ணி முடிச்சு செமஸ்டர் கிளியர் பண்ணிவிட்டு ஆனால் டிகிரி சர்டிஃபிகேட் கைக்கு வரல அப்படின்றவங்க தாராளமாக அப்ளை பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? பே லெவல் 4 பொறுத்த வரைக்கும் 25,000 81,000 வரைக்கும். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டல் அசிஸ்டண்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட், அடுத்தது சீனியர் செக்ரட்டரியன்ட், அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு, சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், டேக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், இதில் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அதாவது சிபிஐன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான போஸ்ட் தான். ஸோ அடுத்து பார்க்கலாம். இதில் பாருங்கள், இதில் வந்து 2 விஷயம். மொத்த வேகன்சிஸ் 12,656 வேகன்சிஸ். இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ssc.gov.in. ஓகேங்களா? இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நான் எல்லாமே சொல்ல போகிறதில்ல, ஒரு சில இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிட போகிறேன். ஸோ இதில் வந்து எலிஜிபிள் ஃபார் த வேகன்சிஸ் அண்டு ஏஜ் லிமிட் பற்றி பார்த்துடலாம். ஆஸ் பர் 1/8/2026 படி உங்களோட ஏஜ் லிமிட் பாருங்கள், மேக்ஸிமம் குறைஞ்சபட்சம் 18, அதிகபட்சம் 27. அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி. இந்த போஸ்ட் ஆஃப் சார்ஜ் 20-30 வயசு வரைக்கும். ஓகேங்களா? ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் 2/8/1999 முன்னாடியோ அல்லது 1/8/2008 பின்னாடியே பிறந்திருக்கக்கூடாது. இந்த பெட்வீன் கேப்பில் தான் பிறந்திருக்கணும். ஸோ அதுக்கு இதே மாதிரி தான் பாருங்கள், 2/8/1996 முன்னாடியே 1/8/2006 பின்னாடியே பிறந்திருக்கக்கூடாது. அதே போல் 18-30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க 2/8/1996 முன்னாடியோ அல்லது 1/8/2008 பின்னாடியே பிறந்திருக்கூடாது. அதே போல் இந்த போஸ்ட்டுக்கு பாருங்கள், 2/8/1994 முன்னாடியோ 1/8/2008 பின்னாடியே பிறந்திருக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது எஸ்சி எஸ்டிக்கு எப்படி சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி 3 years, பிடபிள்யூபிடி 10 years, பிடபிள்யூபிடி ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 13 வருஷம், அதுவே பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதிகபட்சம் 3 வருஷம் கொடுப்பாங்க, ஒரு சில கேட்டகரி 5 வருஷம் கொடுப்பாங்க. அதுவே நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படி இருந்தீங்கன்னா, ஃபிசிக்கலி பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் 10 years வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போது ஓபிசியாக இருக்கீங்க, ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருந்தீங்கன்னா ப்ளஸ் 10 கூட்டிக்கோங்க, 13 வருஷம். அதுவே இதெல்லாம் பாருங்கள், எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்களே 5 வருஷமாக, அதிலே ஃபிசிக்கல் சேலஞ்சராக இருந்தால் ப்ளஸ் 10 வருஷம், 15 வருஷம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வாய்ப்பு வந்து வரும்பொழுதே
தட்டி தூக்கிடுங்க. ஏன்னா இது போன்ற மறுபடியும் வேகன்சிஸ் வரலாம், வராமையும் போகலாம், அல்லது ஏஜ் வந்து பாராக்கூடியவங்களும் இருக்கலாம். ஸோ நல்லா படிங்க. முக்கியமாக உங்களுக்கு சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சிலபஸ் நல்லா டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்டட் 1-2 காப்பி போட்டுக்கோங்க. நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது தான். சிலபஸை 3 காப்பி போட்டுக்கோங்க. 3 காப்பியில் ஒன்று வந்து ஒன் சைடாக போட்டு என்னெல்லாம் முடிக்கணுமா கடன்னு முடிச்சிருங்க. அதான் பரவாயில்ல. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் முடித்தா கூட போதும். ரொம்ப நாள் கம்மியாக தான் இருக்குது. வாரம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக பிரிச்சுக்கோங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக ரீசனிங் படிங்க, இன்னொரு வாரம் இங்கிலீஷ் படிங்க, இன்னொரு வாரம் வந்து ஜிகே படிங்க, இன்னொரு வாரம் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் படிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போங்க. ஈஸியாக என்ன பண்ணிடலாம், Tier 1 கிளியர் பண்ணிடலாம். Tier 1 Tier 2 இந்த மாதிரி தான் வருமே தவிர ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிடையாது. அதே போல் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்காதுன்னு நான் சொல்லிடுறேன். டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான கொஷினுக்கு என்ன பண்ணுவாங்க, 0.5 அதாவது அரை மார்க் உங்களுக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க. அதனால் தெரிஞ்சதை மட்டும் முதல்ல அட்டன் பண்ணணும். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறத தான், தெரியாத கேள்வி நினச்சி நீங்கள் பதட்டப்படக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் சென்ட்ரல் கிரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி. நீ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஓகேங்களா. அடுத்தபடியாக டிசரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிஏ அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கணும், அல்லது காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், அல்லது கம்பெனி செக்ரட்டரி ஆர் மாஸ்டர் இன் காமர்ஸ், மாஸ்டர் இன் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அண்ட் மாஸ்டர் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஸில் முடிச்சிருக்கலாம், மாஸ்டர் இன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். இதெல்லாம் பாருங்கள் டியூரிங் த பீரியட் ஆஃப். ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் இந்த மாதிரி சென்ட்ரல் கிரேடுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபைடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கிரேடாக இருந்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் ஸ்டேட் கிரேடை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் கண்டிப்பாக எழுத படிக்க புரிஞ்சுக்க தெரியணும், இல்லாட்டி உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்கள் வந்து நியூ டெல்லி எழுதுறீங்களா, ஹிந்தி மஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களா, தமிழ் எழுத படிக்க கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ் மஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். தென் பாருங்கள், எபிலிட்டி டு ரீட், ரைட், ஸ்பீக் அண்டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுடைய தாய்மொழி என்னவோ கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றின அறிவை தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். இல்லை சார் எனக்கு தெரியாது அதெல்லாம் சொல்ல முடியாது. அடுத்து பாருங்கள், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாட் முடிச்சிருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்னா என்ன, புள்ளியியல் துறை. அந்த புள்ளியியல் அப்படின்றது பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட் வித் அட்லீஸ்ட் 60% மார்க் இன் மேத்தமெட்டிக்ஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட். நீங்கள் 12ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது நீங்கள் 60% மார்க் மினிமம் உங்களுடைய மேக்ஸ் சப்ஜெக்டில் எடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. அல்லது இன்னொரு சாய்ஸ் இருக்குது, பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீ ஸ்டாட்டை ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், காலேஜில் படிச்சிருக்கணும். ஸோ புள்ளியியல் துறை கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்னே பேர் இருக்குது. ஸ்டாட் தெரியாமல் நான் போய் எப்படி நம்ம ஜூனியரை ஜாயின் பண்ணுறது இல்லையா. ஸோ ரொம்ப முக்கியம். தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 அப்படி பார்க்கும்பொழுது பேச்சுலர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் டெமோகிராஃபி ஆர் பாப்புலேஷன் ஸ்டடீஸ் ஆர் ஆப்ரேஷன் ரிசர்ச் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஓகே, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் டேட்டா சயின்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பாருங்கள் ஏஐலாம் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. அப்போ இவ்வளோ டிகிரிஸ் வந்து படிச்சுக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லைங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்பட தேவையில்லை. இவ்வளோ டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஒன்று கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க. இப்போ ஏஐ படிச்சுட்டு இருக்கேன் சார், ஃபைனல் இயர் போயிட்டுருக்கேன் அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ தான் ஃபைனல் இயர் போகிறேன் அப்படின்னா பண்ண முடியாது. நீங்கள் வந்து இந்த எல்லா செமஸ்டரும் நீங்கள் முடிச்சிருக்கணும். அரியர் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். அரியர் வச்சுருக்கக்கூடாது. தென் ஆல் அதர் போஸ்ட் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி மேக்ஸிமம் 80-90% உங்களுக்கு எனி ஒன் டிகிரி முடிச்சிருந்தா போதுன்ற மாதிரி தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில டிகிரி மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்க, ஸ்பெசிஃபிக்காக அதை முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இப்படி தான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருப்பாங்க. யாருக்குமே கிடைக்காது. யாருக்குமே படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி எஸ்எஸ்சியில் பயங்கரமான ஒரு வேகன்சி கேட்கும்போது தான் நமக்குன்னு ஒரு வழி பிறக்கும். அதில் போய் நுழைஞ்சிக்கிட்டால் மட்டும்தான். ஓகேவா. ஹவு டு அப்ளை, அதான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போக வேண்டியது தான், ssc.gov.in. ஓகேவா. ஸோ நல்லா இப்போ கவனிச்சிக்கோங்க. நீங்கள் வந்து மொபைல் வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பரை மாற்றக்கூடாது. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், 1 டைம் பாஸ்வேர்டு வரும். ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டு அது கண்டிப்பாக என்ன பண்ணி எழுதி வச்சுக்கணும். 1-2 புக்கிலையோ டைரியிலையோ செல்ஃபோன்லையோ இமெயில் ஐடியிலையோ சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி அடிக்கடி மாற்றக்கூடாது. உங்களுடைய டேபோ, ஃபோனோ, லேப்டாப்போ அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் உங்களுடைய ஒரே நம்பர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது மாமா நம்பரு, இது அக்கா நம்பரு, இதெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது. ஒரே நம்பரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேயபிள் பாருங்கள், 100 ரூபா மட்டும்தான்.
100 உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா போக மாட்டிங்களா? வெறும் 100 அது யாருக்கு சார்? ஜென்ஸுக்கு மட்டும்தான் 100. அந்த ஜென்ஸிக்கு 100 அப்போ மற்றவங்களுக்கு விமனுக்கு கிடையாது, ஃப்ரீ. தென் பார்த்தீங்கன்னா பிலாங் டு ஷெடியூல்டு கேஸ்ட், எஸ்சியாக இருந்தால் ஃப்ரீ. ஷெடியூல்டு ட்ரைப்ஸ், எஸ்டியாக இருந்தாலும் ஃப்ரீ. அதே மாதிரி பிடபிள்யூபின்னு சொன்னோம் இல்லையா, பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ், பிடபிள்யூபிடி, அவங்களுக்கு ஃப்ரீ. எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃப்ரீ. எலிஜிபிள் ஃபார் த ரிசர்வேஷன் ஆர் அக்செப்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஃப்ரீ. அப்போது யாருக்கு தான் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட்டாக இருக்கும். ஓபிசினா யாருங்க? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஓபிசின்னு யாருமே கிடையாது. ஆனால் பிசி கேட்டகரியில் நிறைய கேட்டகரி வரும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிடணும். ஏன்னா நம்ம ஊரில் தான் எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, ஓபிசி அப்படின்றோம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீ முதல்ல பிசி தானே, பிசியில் என்ன கேட்டகரி வர? ஏதோ ஒரு கேட்டகரி வந்துட்டியா, ஆனால் ஓபிசி வச்சுருக்கணும். அப்போது ஓபிசினா என்னது? பிசின்ற முடிகிறது எல்லாமே ஓபிசி தான். பிசி எம்பிசி வந்துடும், பிசியில் ஓபிசி வந்துடும், பிசியில் பிசிஎம் வந்துடும். புரியுதுங்களா? பிசியில் வெறும் பிசி இருக்குது. இந்த மாதிரி பிசி கேண்டிடேட் வரக்கூடிய எல்லாருமே நீங்கள் 100 ரூபாய் பே பண்ணி இந்த டயர் 1 டயர் 2 எழுதிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், வேலையை வாங்க முடியும். டயர் 1 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 4 சப்ஜெக்ட் வரும். நான் சொல்கிறேன், டயர் 1 வந்து 4 சப்ஜெக்ட். டயர் 1 முடிச்சுட்டு குவாலிஃபை ஆனால் தான் டயர் 2 எழுத முடியும். டயர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. பேப்பர் 1 வரும், பேப்பர் 2 வரும், பேப்பர் 3 வரும். ஓகேங்களா? அப்போது இந்த டயர் 1ல் வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த டயர் 2 எழுத முடியும். டயர் 2 தான் உங்களுக்கு வந்து குவாலிஃபைங் நேச்சர், கட் ஆஃப் இன் நேச்சர். புரியுதுங்களா? அப்போது பேப்பர் 1 டயர் 1 சொல்கிறோம் இல்லையா, டயர் 1ல் வந்து எழுதினா மட்டும்தான் குவாலிஃபைங் ஆனதுக்கப்புறம் தான் டயர் 2 எழுத முடியும். டயர் 2ல் வந்து வாங்குகிற மார்க்கு தான் உங்களுக்கு கட் ஆஃப்லேயே வரும். புரியுதுங்களா? ஓகே, இதில் பாருங்கள், ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அப்ளை பண்ணுற இடத்துல சொல்லிடுவாங்க. ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது, கியூஆர் கோடு, மாஸ்டர், ரூபே எல்லாமே இருக்குது. கரெக்டாக ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றத வருதான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மெசேஜ் வரணும். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள், ஒவ்வொரு சென்டருக்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம தமிழ்நாடு சேலம் எங்கே இருக்குது பார்த்துடலாமா? நம்ம சேலம் பீப்புளுக்காக நான் சொல்கிறேன். இல்லை பாருங்கள், சேலம் கோட் நம்பர் 8205. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஹைதராபாத், இவ்வளோ டிஸ்ட்ரிக்டில் வந்து நடத்துகிறாங்க. கிருஷ்ணகிரி, தேனி. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ சேலமில் வந்து நீங்கள் லோக்கலில் இருந்துக்கிட்டிங்கன்னா லோக்கலே அப்ளை பண்ணுங்கள். லோக்கல் இருந்தால் தான் பரவாயில்ல. இல்லாட்டி வெளியூரில் போய் தங்கி நான் ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். பட்டு நீங்கள் விரும்பி படிக்கிறது தான் இருக்குது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 2 தான், டயர் 1, டயர் 2. அது சார் டயர்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன? டயர்னால் ஸ்டேஜ் லெவல், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 சொல்கிறோம். அதுமாதிரி டயர் 1, டயர் 2. ஓகே, இப்போது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் உங்களுக்கு நடக்கும். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒய்எம்ஆர் அப்படின்றது நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும். ஒய்எம்ஆர்னால் கைப்பட என்ன பண்ணுவீங்க, பெண்ணை வச்சு நீங்கள் ஒய்எம்ஆரில் ஷேட் பண்ணி பழகிருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஷேட் பண்ணிட்டா திரும்ப அதை மாற்ற முடியாது, தவறாக பண்ணிட்டீங்கன்னா. ஆனால் கம்ப்யூட்டர் பேஸில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஏக்கு பதிலாக பி போட்டாலோ, பிக்கு பதிலாக சி போட்டாலோ, சச்சோ மாற்றி போட்டுன்னு பிக்கு பதிலாக சி போட்டுரும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு தடவை கிளிக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதுவும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் நெகட்டிவ் ஒன்று இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தவறான கேள்விக்கு 0.5 மார்க். அதில் பார்க்கும்பொழுது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் டயர் 1, டயர் 2. இப்போ டயர் 1 பற்றி பார்த்துடலாமா? சரி பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டயர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் வரும். என்னங்க, 4 சப்ஜெக்ட் வரும். அதில் என்னென்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏழு போட்டிருக்கா, ஜென்ரல், இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங். உங்களுக்கு இந்த ரீசனிங்லாம் நிறைய எக்ஸாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ரீசனிங் தான் உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் வரும். அவ்வளோ. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின் 25, மேக்ஸிமம் மார்க் 50ங்க. புரியுதுங்களா? ரெண்டாவது பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ஜிகே, இந்த ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அப்புறம் ஐஎன்எம், இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட், எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி எல்லாமே படிக்கிறீங்களா? இது எல்லாமே ஜென்ரல் அவேர்னஸ். இதில் ஒரு 25 கொஷின்ஸ் கேட்பாங்க, மேக்ஸிமம் மார்க் 50. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு கொஷினுக்கு 2 மார்க். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டயர் 1 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குவாலிஃபைங் நேச்சராக ஒரு கேள்விக்கு 2 மார்க். அப்படி பார்க்கும்பொழுது 25, 2, 50. குவான்டிட்டி, ஆப்டிடியூட், ஆப்ஸ் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா 25 கேள்விக்கு 50 மார்க் முடிஞ்சுது. அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் ரீடிங் பொறுத்த வரைக்கும் 25 × 2 50. ஓகேவா? அப்போ 4 25 எவ்வளோ ஆச்சு? 100 ஆச்சு. அப்போ 100 × 2 200 மதிப்பெண்கள் ஆச்சு. 200 மதிப்பெண்கள் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்றதை கட் ஆஃப் பின்னாடி சொல்லுவாங்க. அதாவது இத்தனை கொஷின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபைட், நீங்கள் டயர் 2க்கு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன வந்துடும், மெசேஜ் வந்துடும். ஓகேவா? அப்போது 4 சப்ஜெக்ட் தான். நீங்கள் புதுசாக கேள்விப்பட்டு படிக்கக்கூடிய சப்ஜெக்டில் ஒன்றுமே கிடையாது. ரீசனிங் போடுறீங்க, ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கிறீங்க, குவான்ஸ் போடுறீங்க, இங்கிலீஷு. நல்லா பாருங்கள், நீங்கள் ரீசனிங்கு 2 மேக்ஸ் இருக்குல்ல, ரீசனிங்கும் குவான்ஸும் இங்கிலீஷும் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும், 75 மார்க் வந்துடும்.
தோராயமாக 65லேருந்து 75 மார்க் ஷியூராக வந்துடும். மிச்சம் ஜென்ரல் அவேர்னஸ்னால் நீங்கள் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது, ஏற்கனவே படித்த விஷயமே தான் இதில் கேட்க போகிறாங்க. ரொம்ப டெப்த்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. டெப்த்துன்னு சொன்னாவே உங்களுக்கு இன்டெலிஜென்ட்டும் இந்த ஆப்டிடியூடில் மட்டும்தான் கொஞ்சம் டெப்த்தாக கேட்பாங்க தான் டிஎன்பிஎஸ்சி. ஓகேவா? அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது ACDயை மட்டும் நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 200 மார்க் ஸ்கோர் பண்ணி படிங்க, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் Tier 2 எக்ஸாமினேஷன். இதில் பாருங்கள் பேப்பர் 1 வந்துருச்சா? பேப்பர் 1 வந்திருக்கும், நல்லா பாருங்கள். அடுத்தது பேப்பர் 2 வந்துடும், பேப்பர் 3 வந்துடும், அவ்வளோதான். பேப்பர் 3 வரைக்கும் தான். அப்போ பேப்பர் 1 என்னெல்லாம் இருக்கும்? ரெண்டு சப்ஜெக்ட் தான் வரும். பாருங்கள் பேப்பர் 1 இதில் பாருங்கள் AB. ஏன்றது மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டிஸ், இதில் 30 கேள்விகளும். பின்றது ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ட், இதில் ஒரு 30 கேள்விகளும். இதுக்கு ஒரு கேள்விக்கு 3 மார்க் தராங்க. அப்போ 30 × 3 எவ்வளோ ஆச்சு? 30 60 60 × 3 180, 6 18, 180 மார்க் வந்துடும். ஓகேவா? அப்போ 180 மார்க் வந்துடும். டோட்டலாக 60 × 3 180 வந்துருச்சா? ரெண்டாவது செக்ஷன் 2க்கு போயிடலாம். இங்கே தான் இங்கிலீஷ் வந்துடுது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிஹென்ஷனாக ரீட் பண்ணுறீங்க, அதை புரிஞ்சுக்கணும். அவன் கேட்குற கேள்வி நம்ம என்ன பண்ணணும்? அட்டென்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து 45 கேள்விகள் இருக்குது. 45 × 45 ப்ளஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 25 எவ்வளோ? 70 × 3 210. அடுத்தது செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். உங்களுக்கு வந்து ஒரு ஷீட் கொடுத்துருவாங்க, அல்லது ஒரு புக்லெட் கொடுத்துருவாங்க. அந்த புக்லெட்டு கொடுத்துக்க அப்புறமா அது எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணுறீங்க, அந்த டைப்பிங் ஃபாஸ்ட் இன் நேச்சர் எவ்வளோ உங்களால் முடியுதுன்றதை பார்ப்பாங்க. ஸோ அதான் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ ஷார்ட்கட் கேஸ், அப்புறம் உங்களுக்கு வந்து டைப்பிங் ஃபாஸ்ட் எவ்வளோ வருது, பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறது பரவாயில்ல. ஸோ சம்மர் கேம்பில் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டைப்பிங் வேறு, கம்ப்யூட்டர் நாலேஜ் வேறு நினைக்காதீங்க. கம்ப்யூட்டரும் டைப்பிங் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த எக்ஸாம் அசால்ட்டை தட்டி தூக்கலாம். 20 கேள்விகள் கேட்கப்படுறாங்கன்னா ஒரு கேள்விக்கு 3 மார்க் 60 மார்க் தட்டி தூக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் செக்ஷன் 2. செக்ஷன் 2ல் செக்ஷன் 4 பாருங்கள் டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட். ஸோ இதில் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பேப்பர் 2க்கு போயிடலாமா? ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் 100 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ 100 × 2 200 முடிஞ்சுது. பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து 100 கேள்விகள் × 2 200 மார்க், அவ்வளோதான். ஓகே, இப்போ என்னெல்லாம் பார்த்தோம்? டயர் 1 முடிச்சிடுமா? டயர் 1ல் 4 சப்ஜெக்ட் வரும். அதே போல் டயர் 1 முடிச்சிட்டிங்கன்னா டயர் 2 எப்படி இருக்குது? பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3. பேப்பர் 1ல் 3 சப்ஜெக்ட் வருதா? பேப்பர் 1ல் 2 சப்ஜெக்ட் வருதா? AB மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங். 30 30 60 60 × 3 180. ரெண்டாவது போலாமா? நல்லா பார்த்துக்கோங்க. செக்ஷன் 2ல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் 45, ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 25, ரன்னிங் கூட்டினா 70 70 × 3 210. அடுத்து போலாமா? செக்ஷன் 3ல் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டு 20 மார்க் 20 × 3 60 முடிஞ்சுதா? அடுத்தது என்னது? இங்கே டேட்டா என்ட்ரி ஸ்பீடு, எந்தளவுக்கு ஸ்பீட் அடிக்கிறீங்க, இங்கே வந்து இது கிடையாது, உங்களுக்கு மார்க் கிடையாது. அடுத்து பேப்பர் 2க்கு போயிட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 100 100 × 2 200. ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 100 × 2 200, அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ தான் விஷயம். ஆனால் இந்த டயர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரே நாள் நடக்குது. டயர் 2வை பொறுத்த வரைக்கும் தனித்தனி ஷிஃப்ட்டாக தான் நடக்கும். சரிங்களா? தனித்தனி டேவாக தனித்தனி ஷிஃப்ட்டாக தான் நடக்கும், ஒரே நாளில் நடக்காது, எழுதவும் முடியாது. புரியுதுங்களா? ஸோ டயர் 2 வில் இன்க்ளூட் கண்டக்டிங் ஆஃப் பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 இன் செப்பரேட் ஷிஃப்ட் அண்ட் டேஸ். பாருங்கள், டயர் 2வை பொறுத்த வரைக்கும் என்னதுங்க, உங்களுக்கு தனித்தனியாக தான் நடக்குமே தவிர ஒன்றா நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் த போஸ்ட். பேப்பர் 1 வெரி 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 மஸ்ட். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக படிக்கிறதுல ஒன்றுமே இல்லை, பழசே தான், கொஞ்சம் ஆழமாக படித்தா போதும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட சிலபஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேற்கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம் சேலம் 4 ரோடு பகுதியில் அமையப்பட்டுள்ளது. ரேவதி மெஸ்ஸுக்கு 3rd ஃப்ளோரில் இருக்குது. நம்ம சேலம் பகுதியில் நம்மளுடைய இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் நல்ல திறமையுள்ள மற்றும் அனுபவமிக்க ஆசிரியர்களால் கிளாஸ் எடுக்கப்பட்டு வருது. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் வந்து என்னுடைய நம்பர் அண்ட் அட்ரஸ் லொக்கேஷன் கொடுக்குறேன். தாராளமாக நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க, டிஸ்கவுண்ட்டில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆன்லைனும் சரி ஆஃப்லைனும் சரி கிளாஸும் டெஸ்ட்டும் உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே இருக்குது. நேரம் வந்து படிச்சுட்டு இன்னும் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே யாராக இருந்தாலும் சரி, தாராளமாக எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய டிகிரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போஸ்ட் கொட்டி கிடக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்டாட்டை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. ஸ்டாட்டை வந்து நிறைய பேர் முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த போஸ்ட்டை அழகாக வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. முதல்ல டயர் 1 கிளியர் பண்ணிடுங்க. டயர் 2 பற்றி பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்து உங்களுக்கு சிலபஸ் வீடியோவில் போகிறேன்.
சிலபஸ் வீடியோ எஸ்எஸ்சி சிஜிஎல் சிலபஸ் என்னெல்லாம் வரும், எப்படிலாம் படிக்கணும், நேர மேலாண்மை எப்போ எழுந்திருக்கணும், எத்தனை கேள்விகள் படிக்கணும், இதை பற்றி பார்த்தாலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம்.